ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாருமாக இணைந்து இந்த பாடலை பாடப்போகிறோம். ஒரு பழமையான ஒரு பாடல், எல்லாருமாக சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். ஆராதிக்கலாமா? சகலமும் படைத்தவர் நம்முடைய தேவன் பிதாவே நமஸ்காரம். தாரைக்கடல் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே இந்த பாடலை நம்ம பாடுகிறோம். தரைக்கடல் உயிர்வான் சகலவற்றையும் படைத்த
உலகத்தில் ஒருவர் சிருஷ்டி கர்த்தர் இருப்பார் என்றால் இயேசுவை தவிர, நம்முடைய தேவனை தவிர இந்த உலகத்தில் வேற ஒருவரும் இல்லை. இன்னைக்கு அநேக மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், சிருஷ்டிகரை விட்டு விட்டு சிருஷ்டித்தவைகளை ஆராதிக்கிறார்கள், வணங்குகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் யாரை ஆராதிக்கிறோம் என்றால், சிருஷ்டி கர்த்தராய் இருக்கக்கூடிய நம்முடைய தேவனை ஆராதிக்கிறோம். இந்த உலகத்தை, அண்ட சராசரத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற சகலவற்றையும் உருவாக்கின நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். அவரே நம்முடைய இரட்சகராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில், இந்த காலை நேரத்தில் எல்லாருமாக சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்து நம்மை கண்டுகொண்ட தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மிகவும் பெரிதாக இருக்கிறது. அவருடைய அன்புக்கு அளவிடவே முடியாதது. அவருடைய அன்பு மிகவும், எந்த மனிதனும் காட்ட முடியாத அன்பை நம்முடைய தேவன் நமக்காக காட்டி இருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த மனிதனும் நமக்காக இந்த உலகத்தில் வந்து எதையும் தியாகம் செய்ய முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டுமே தம்முடைய விலைக்கரையமாய் இருக்கக்கூடிய தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். எல்லாருமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடப் போகிறோம். எல்லாருமாய் பாடலாமா? ஆமென். எல்லாருமாக சேர்ந்து சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சென்று நின்று உயர்த்தினாரே கன்மாலை மீது, தூக்கினாரே சென்று நின்று உயர்த்தினாரே
அதுதான் அகாப்பே என்கிற அன்பு. இயேசுவை நம்முடைய தேவனை தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து விட்டு நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வைத்த அந்த மாபெரும் அன்பாய் இருக்கிறதே. சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். மாறாததே சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கொண்டு. ஓ சிங்காசனம் விட்டிறங்கி ஆண்டவரே எங்களை அன்பு கூர்ந்தீரே, தூக்கினீரே, சேற்றிலே இருந்து எங்களை உயர்த்தி எங்களை வைத்திருக்கிறீரே. தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வந்து சகலவற்றையும் உருவாக்கின தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை தாழ்விலே நம்மை கண்டு கொண்டவராக இருக்கிறார். நம்மை தாழ்வில் நம்மை கண்டு கொண்டவரை துதிங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் நாம் நம்முடைய தாழ்விலே நம்மை கண்டு கொண்டவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் எல்லாருமாய் கர்த்தரை ஆராதிக்கலாம். எல்லாருமாய் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கலாமா? உண்மையாய் நாம் தேவனை கொண்டு கொள்வோம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் மத்தியிலே கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் எங்கள் தெய்வமே, நீ பரிசுத்தராய் இருக்கிறீரே. ஆராதனை செலுத்துவோம். நம்முடைய தேவன் ஆராதனையிலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறாரே. அவருக்கு முன்பதாக வர்க்கத்தை போல் நம்முடைய ஆராதனை எழும்பட்டும், சுகந்த வாசனையாய் எழும்பட்டும். 7 குத்து விளக்குகள் மத்தியிலே குத்து விளக்கின் ஆராதனை
இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் வரப்போகிறவருமாய் இருக்கக்கூடிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிறார். மீண்டுமாக எல்லாருமா சேர்ந்து ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆராதனை எல்லாருமா ஆராதனை உமக்கு தெய்வமே, உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்குரியது. உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு. கரங்களை உயர்த்தி எல்லாருமாய் பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த. கைகளை உயர்த்தி எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஆராதனை செலுத்துவோம். பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. மீண்டுமாக பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தரே. எல்லாருமா சேர்ந்து பரிசுத்த பரிசுத்தரே. ஏமே சகனமமா நீ பரிசுத்தரே, ஆராதனை புரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே, ஆராதனை புரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. என்னை நேசித்தவர் என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய எந்த மனிதர்கள் நம்மை நேசிக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் ஒருவர் நம்மை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் இறுதி வரை, நம்முடைய வாழ்நாள் முடிவு வரை நம்மை நேசிக்கவே அவர் பிறந்தார். நம்மை நேசிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். சேர்ந்து சொல்லுவோம், நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே. ஓ பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. பூமி அனைத்தும் பரிசுத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த. என்னை மன்னித்தவர் நீர் அல்லவோ, என்னை மன்னித்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை தெய்வமே. என்னை மன்னிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தவரே, என்னுடைய உங்களுக்கு தான் பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த. என்னை ஆட்கொண்ட தெய்வம் நீர் ஒருவரே. பரிசுத்த நீர் பரிசுத்த. பரிசுத்தத்தோடு நாமும் ஆராதிக்கிறோம், ஆராதனை செலுத்துவோம். என்னை ஆட்கொண்டவர் என்னை ஆட்கொண்டவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை ஆட்கொண்டவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த
உயர்த்தி சொல்லுவோம். ரெண்டு கரங்களை உயர்த்தின வண்ணமாய் கர்த்தரை ஆராதிக்கலாம். சன்னிதானத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. உங்கள் அன்பு எவ்வளவு பெரியது, உங்களுடைய இரக்கம் எவ்வளவு பெரியது, உங்களுடைய மன்னிக்கக்கூடிய சுபாவம் எவ்வளவு பெரியது. நீர் மட்டும் எங்களை மன்னிக்கவில்லை என்றால் அதற்கான தண்டனையை நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் பெறுவோம் என்றால் நாங்கள் ஒருவர் கூட நாங்கள் உயிரோடு நாங்கள் இருக்க முடியாது. உங்கள் கிருபையினால் எங்களை ரட்சித்திருக்கிறீங்க, உங்கள் கிருபையினால் எங்களை மீட்டெடுத்திருக்கிறீங்க. உம்முடைய கிருபையால் எங்களை உம்முடைய பிள்ளையாய் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்திருப்பதற்காக, சுதந்திரத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். காலை நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் இருந்து தாங்கட்டும். இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் உம்முடைய சமாதானம் ஆட்கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென் என்றார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவீராக. வார்த்தைகளை நாங்கள் கேட்க நாங்கள் விரும்புகிறோம். எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாருமாக திருப்பிக் கொள்வோம். ஆபகுக்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆபகுக் 3வது அதிகாரம் 17, 18 நாம் வாசிக்கலாம். திராட்சை செடியில் பழம் விடாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பழம் நற்று போனாலும், முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் இரட்சிப்பின் தேவனுக்குள் இருப்பேன். இந்த காலை நேரத்திலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகின்றேன். பஞ்ச காலத்திலே உயிரோடே காப்பாற்றும் கர்த்தர் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகின்றோம். இன்றைக்கு முதலாவதான காரியமானது, இந்த 3 தேவன் எப்படிப்பட்டவராய் இந்த பஞ்ச காலத்திலே நம்மை உயிரோடு எப்படி காப்பாற்றுகிறார், எப்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு நாம் சங்கீதத்திலே 37வது சங்கீதத்தை நாம் வாசித்தோம். 37வது சங்கீதம் 19வது வசனத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், இந்த இறுதியிலே நாம் வாசித்த அந்த வார்த்தைகள் இவ்விதமாக சொல்லுகிறது. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து, அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்சம் என்று சொல்லும் பொழுது இது உணவினால் வரும் குறைவை மட்டும் பஞ்சம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. இன்றைக்கு அநேக தேசங்களில் கூட பஞ்சங்கள், உணவினால பஞ்சங்கள் ஏற்படுகிறது. பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது என்று சொன்னால், அங்கு இயற்கை அனுகூலம் இல்லாமல், இயற்கைகள் எதிர்மறையான காரியங்கள், மழை பெய்ய வேண்டிய வருஷத்திலே மழை பெய்யாமலும்,
அந்த விவசாயங்கள் பண்ணக்கூடிய வருஷத்திலே விவசாயங்கள் அழிந்து போகிறதும், இன்றைக்கு தேசத்திலே பார்த்தீர்கள் என்றால் இப்படிப்பட்ட பல தேசங்கள் விவசாயங்கள் அழிந்து போவது நிமித்தமாக அந்த இடத்திலே தண்ணீர் இல்லாத நிலைகள், பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. நம்மளுடைய தேசத்தில் கூட சில வருஷங்களுக்கு முன்பதாக, நான் நினைக்கிறேன் கொரோனாவுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்றால் தண்ணீர் பஞ்சங்கள் வந்த பொழுது மக்கள் அவரவர்களும் தங்களுடைய குடத்தை வைத்து கொண்டு பல கிலோமீட்டருக்கு போய் என்ன செய்தார்கள், தண்ணீர்களை எடுத்து கொண்டு வந்தார்கள். காலையில் எந்திரிச்சா புருஷன்மார்களுக்கு எல்லாருக்குமே இதுதான் வேலை. வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு எல்லாத்துக்கும் போய் எப்படியாவது என்ன செய்யணும், தண்ணீரை எடுத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது. நான் சிறு வயதாக இருக்கும்போது கூட அதுதான். எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்றால் தண்ணீர் இருக்கும்போது, எங்கள் வீட்டில் தண்ணி இருக்காது, அந்த தண்ணீரை எடுக்கணும்னா போய் அந்த அடி பம்பில் போய் தண்ணி அடித்து கொண்டு வந்து வீட்டில் வச்சா மட்டும்தான் தண்ணி இருக்கும். இன்றைக்கு திருப்புற இடத்துல எல்லாம் டேப் இருக்குது. அன்றைக்கு எல்லாமே குடத்தில் தண்ணி தான், குடிக்கிறதுக்கே தண்ணி இருக்காது. வீட்டில் சொல்லுவாங்க, அம்மா குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லைப்பா, போய் தண்ணியை பம்பில் போய் என்ன செய், அடித்து கொண்டு வந்து நீ சேர்த்து அப்படின்வாங்க. இப்போ கவனிங்கள், பஞ்சம் என்பது இந்த விதமான தண்ணீர் இல்லாத ஒரு பசுமை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் வந்து பல தேசங்கள், இன்றைக்கு சோமாலியா என்கிற தேசத்தை நீங்கள் உலகம் முழுவதுமே அறியும், நீங்களும் நானுமே அறிந்திருக்கிறோம். தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடிகளுமே அந்த ஒரு பசுமையான ஒரு நிலைகள் இல்லாதது நிமித்தமாக உணவுக்கு தட்டுப்பாடுகள் வந்து அநேக மிருகங்கள் அழிக்கப்படுகிறது. அநேக பிள்ளைகள் கூட வந்து ஊனமாக ரொம்ப பலவீனமாக பிறக்கிறார்கள். இன்றைக்கு அந்த இருக்கக்கூடிய மக்களுமே மடிந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டு அநேக தேசங்கள், பல தேசங்கள் அதற்கென்று உதவி புரிந்து இன்றைக்கு ஓரளவுக்கு மீண்டு வரக்கூடிய ஒரு நிலைக்கு காணப்படுகின்றது. கவனிங்கள், அப்போ பஞ்சத்திலே உயிரோடே காக்கிற கர்த்தர் என்று நாம் இந்த வார்த்தைகளை நாம் உங்களுக்கு முன்பதாக நான் வைத்தேன். இந்த பஞ்சம் என்று சொல்லும் பொழுது உணவுக்கு மட்டும் வந்து உணவினால் வரக்கூடிய பஞ்சங்கள் மட்டுமல்ல, வாழ்க்கையில் ஏற்படும் நெருக்கடியான காலங்கள் கூட மனிதனுக்கு பஞ்சங்களாக காணப்படுகிறது. ஆமென். இன்றைக்கு பார்த்தீங்கன்றால் மக்கள் இன்றைக்கு ஒவ்வொருவரும், இங்கே இருக்கிறவர்கள் கூட பஞ்சங்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் உங்களுக்கு கூட சில நேரங்களில் பஞ்சங்கள் வரலாம். எந்த விதமான வாழ்க்கையிலே அவர்கள் பயங்கரமாக அவர்கள் உழைப்பார்கள். அவர்கள் எந்த விதத்தில் வேணாலும் பணம் அவர்களுடைய பாக்கெட்டில் இருக்கும், பணங்கள் அவர்களுடைய பேங்க்கில் இருக்கும். அவர்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் சொத்துக்களை வாங்கி போட்டிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய பர்சனலான தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு செழிப்போடு இருக்கிறார்களா என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விரக்திகள் காணப்படும். அவர்களுக்கு ஒரு வறட்சி அவருடைய மனதுக்குள்ளாக, அவருடைய வாழ்க்கை ஒரு வறட்சியாக இருக்கும். வெளியே பணங்கள் இருக்கலாம், வெளியே காசு பணங்களை வந்து சம்பாதிச்சிருக்க முடியும், காசு பணத்தை எவ்வளோ வேணாலும் பார்த்துருக்க முடியும். ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலைகள், ஒரு வறட்சி, ஒரு சமாதானம் இருக்காது, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்தை நினைத்தோம் என்றாலும் அவருடைய உடல் ரீதியான விதத்திலே, அவருடைய மன ரீதியான விதத்திலே அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக, வெளித்தோற்றத்திற்கு அவர்கள் ஒரு பெரிய ஆட்களைப் போல காட்டிக்கலாம். ஆனால் அவருடைய உள்ளத்திற்குள்ளாக, அவருடைய குடும்பத்துக்குள்ளாக, அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக, அவர்களுடைய மனதினுடைய சமாதானமுள்ள நிலைகள் எல்லாமே தள்ளப்பட்ட ஒரு நிலையிலே வறண்டு போன ஒரு சூழ்நிலையிலே கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த இடமாறின சூழ்நிலைகளிலே தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், தேவன் நம்மளுடைய பராமரிக்கக்கூடிய பராமரிப்பாளராக இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென். இதனால தான் வேத வசனத்திலே சங்கீதத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா, அவர் பஞ்ச காலத்திலும் அவனை திருப்தியாய் அவனை காக்க கடவராக இருக்கிறார். ஆமென். அவர் திருப்தியாய் இருக்க அவர் கர்த்தர் உதவி செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் கூட மனுஷனுக்கு என்னதான் பணங்கள் இருக்கலாம். இன்றைக்கி சினிமா நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப பணத்தில் நல்லா புரளுகிறாங்க, வாழ்க்கையில் நல்ல அந்தஸ்துகள் இருக்கிறாங்க. ஏன் திடீரென்று ஒரு முடிவு எடுத்துடுறாங்க? திடீரென்று அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, திடீர் எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு வாழ்கிறதுக்கே பிடிக்கல, எனக்கு பணம் இருக்குது, ஆனால் அவர்களுக்கு வாழ்க்கை என்பது வாழ பிடிக்காமல் இருக்கிறாங்க.
அதனால தான் சில நேரத்தில் அவர்களே மரணத்தை அவர்களே தானாகவே தேடிக்கொள்கிறார்கள், தற்கொலையை அவர்களே செய்து கொள்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய இருதயத்திற்குள்ளாக என்ன இருக்கிறது என்றால் வறண்ட சூழ்நிலைகள், வறண்ட வாழ்க்கைகள், ஒரு ட்ரையான ஒரு வாழ்க்கை, ஒரு பசுமை இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. ஒரு வாழ்க்கைகள் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் அவன் கடைசியாக அவன் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், நான் ஏன் இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும், எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு இந்த உலகத்தில் இருக்கணும்னு பிடிக்கல, எனக்கு இந்த குடும்பத்திலேயே நான் இருக்கணும்னு நான் பிடிக்கல. வறட்சியான ஒரு சூழ்நிலைகள், பாலைவனமான ஒரு சூழ்நிலைகள். சில நேரத்தில் நம்மை புலம்பிக்கிறோம், நம்மை நாமே வருத்திக்கிறோம். ஏனண்டா எனக்கு வாழவே பிடிக்கலைங்க, எனக்கு சூழ்நிலையில் சமாதானம், மனசுக்குள்ள நிம்மதி இல்லைங்க, சமாதானமே இல்லை என்று சொல்லி. ஒருவேளை இன்றைக்கு காலை நேரத்தில் நீங்களும் கூட ஒரு சிலர்கள் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் இருக்கலாம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், கர்த்தர் உங்களை திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையிலே நடத்த வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய பராமரிப்பாளராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பராமரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர், இங்க கவனிங்கள், முதலாவதாக கர்த்தர் நம்மளுடைய பராமரிப்பாளராக இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு பெரிய உலகம் முழுவதும் உங்களுக்கு பஞ்சங்கள் வரலாம், எல்லா இடத்திலும் திரும்புகிற இடத்திலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம், போராட்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம். உங்களுக்கு பஞ்ச காலத்திலும் உங்களை உயிரோடு காக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை உதாரணத்துவமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், வேதத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 6வது வசனத்திலே நீங்கள் ஒரு சம்பவத்தை குறித்து நீங்கள் பார்க்கலாம். இங்கு எலியா என்கிற ஒரு தேவ மனுஷனாகிய தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்க முடிகின்றது. எலியா ஒரு தேவ மனுஷர், தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடக்கிறவராக இருக்கிறார். எல்லாருமாக திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எல்லாருமாக திருப்பிக் கொள்ளுவோம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போவதில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கலசத்திலே எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்றால் இங்கு எவ்வளவோ விதமான சூழ்நிலைகள் வருகிறது. பானையில் ஒரு உலகம் முழுவதும், அந்த தேசம் முழுவதுமே பஞ்சம் வருகிறது. தேவன் அந்த இடத்துல என்ன சொல்கிறார் என்றால், எலியா நீ போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகும் பொழுது, போன நேரத்தில் என்ன நடந்தது என்றால், அங்கு ஒரு அம்மாவை பார்க்குறார். அந்த அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா, விறகு பொறுக்கிட்டு இருக்குது. அந்த வசனத்தை கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்க பார்ப்போம். அந்த இடத்துல விறகை பொறுக்கி கொண்டு இருக்கும்போது அங்கே போய் சொல்லுகிறார், எனக்கு தண்ணி வேணும்னு கேட்குறார். அந்த தண்ணி வேணும்னு சொல்லி கேட்கும்போது தண்ணியோடு சேர்ந்து அடுத்தது மறுமொழியாக என்ன செய்கிறார்டா, எனக்கு ஒரு அடைய நீ என்ன செய், சுட்டு நீ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா ஒன்று சொல்லுது, நானும் என்னுடைய மகனும் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் செத்து போக போகிறோம். செத்து போகணும்னு நினச்சிட்ட முடிவெடுத்துட்ட அப்படின்னா என்ன செய்யணும், அதை வயிற்று நிறைச்சி சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் செத்து போகணுன்றதுனா எங்கே சாத்தியமாகுமா? ஒருத்தரை நாம் செத்து போகணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டோன்னா அது சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. என்ன செய்யணும், செத்து போகணும்னா செத்து போயிடணும். ஆனால் இந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, ஒரு விவரமான ஒரு ஸ்திரியாக இருக்குது பாருங்க, அது என்ன செய்யுதுன்னா, போய் இருக்கிற விறகெல்லாம் பொறுக்கிட்டு வந்து நாங்கள் அடைய சுடணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே
அப்படிப்பட்ட இடத்துல 12வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, பானையில ஒரு பிடி மாவும், என் கையில என் பானையில இருக்குது ஒரே ஒரு புடி, ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது, களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாம, கொஞ்சம் எண்ணெயும் அல்லாம என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று. இங்க பாருங்க, செத்து போற அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கவலை. என்ன கவலை? கொஞ்சம் மாவு தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, அடுத்து உனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒரு தாராளமான வாலியா இருந்தா, நானே செத்து போறேன், அதனால இருக்கிறதெல்லாம் உனக்கே நான் என்ன செஞ்சுறேன், செஞ்சு வச்சு நான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு நாங்க 2 பேர் செத்து போயிடறோம்னு சொல்லியிருக்கணும் இல்லையா இன்னைக்கு. ஆனா இந்த அம்மா ரொம்ப விவரமான அம்மா, செத்து போகிற அம்மா மாதிரிலாம் இல்லை. சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் செத்து போறேன், நான் செத்து போயிடுறேன், நான் செத்து போறேன். ஆனா இந்த செத்து போறேன்னு சொல்றவங்க செத்தே போக மாட்டாங்க. நம்மள அடுத்தவனை வந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, உயிரை எடுத்துகிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இப்படிப்பட்டவங்கள? சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. வாயில் மாத்திரம்தான் வார்த்தை ஜாலங்கள் இருக்கும் நிறைய பேருக்கு இல்லையா. கவனிங்க, அது அந்த கூட்டத்தில் தான் இந்த அம்மாவையும் கொண்டு வந்து சேர்த்துருக்க முடியும், அந்த லிஸ்ட்டில் தான் சேர்க்க முடியும் போல் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான விதத்தில் இருக்கும்போது இங்கே 12வது வசனத்தில் மீண்டுமாக சொல்லுங்க பார்ப்போம். அதில் கீழே வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். பானையில் ஒரு படி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். கவனிங்க, அதுக்கு 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்துங்க. கவனிங்க, அதுதான் மிக முக்கியம். எலியா சொல்லுகிறார், நீ போய் உன் வார்த்தையின்படி நீ ஆயத்தப்படுத்தி இது பண்ணும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது என்றால், தேவனுடைய வார்த்தையின்படி அந்த பெண்ணும் வந்துட்டு என்ன செய்யறா, அந்த ஸ்திரீயும் கீழ்ப்படிந்து ஏதோ ஒன்று செய்யறா. செய்யும் போது அங்க ஒரு நடக்கிற பஞ்சம் தீருகிற வரையிலும் வேத வசனத்தில் 14வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், கர்த்தர் அந்த தேசத்தின் மழை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். அப்ப அதன்படியே வாழ்க்கையில அந்த பஞ்சம் முடிகிற வரையிலும் அந்த குடும்பத்தை கர்த்தர் அந்த பானையின் மாவின் மூலமாகவும் எண்ணெயின் மூலமாகவும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பஞ்சம் தீருகிற வரையிலும், அந்த பஞ்சம் தீருகிற வரையிலும், அப்ப எலியா அவர்களோடு தான் இருக்கிறார், அந்த பஞ்சம் தீருகிற வரையிலுமே இருக்கிறார். அங்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல அற்புதத்தை பார்க்கிற விசுவாசிகள், இன்னைக்கு நல்ல ஆண்டவர் வந்து உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையுமே சந்தித்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நான் ஒருவேளை நான் பட்னியா இருக்கிறேன், ஒருவேளை நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு எவ்வளவு காலங்கள் இருப்பாங்கன்னா இல்லை, ஆண்டவர் அவர்களை போஷித்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு என்னதான் நன்மையை பெற்றுக்கொண்டாலும் அதற்கு முறுமுறுத்து கொண்டே இருந்தார்களோ அதே போல தான் இந்த அம்மாவும் இருக்கிற ஒரு சகோதரியா இருக்கிறாங்க. அப்ப பஞ்சம் தீருகிற வரையிலும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அப்ப திடீரென்று அவருடைய பையனுக்கு ஒரு சின்ன ஒரு உடல் நிலை மாறுது. அங்க மாறின உடனே 18வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா சொல்லுகிறது, அப்ப அந்த மகனுக்கு உடல் ரீதி 17வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். இவைகள் எல்லாம் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன், அந்த மகன் வியாதியில் விழுந்தான், வியாதியில் விழுந்து போயிட்டான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும், அவனுடைய மூச்சு நிக்கிற மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருக்கும் போது அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, 18வது வசனத்தில் அப்பொழுது எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, இங்க கவனிங்க, யார் மூலமாக உணவை பெற்றுக்கொண்டார்களோ, யார் மூலமாக நன்மையை பெற்றுக்கொண்டாரோ அந்த மனுஷனுக்கு முன்பதாகவே என்னன்னு சொல்லுகிறாங்க, எலியாவை நோக்கி, தேவ மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும், என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும், குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். எவ்வளவு பெரிய ஒரு லேடி பாருங்க.
எல்லாருமே இன்னைக்கு இப்படி தான் நம்ம நிறைய பேர் நம்ம நடந்துட்டுருக்குறோம். வாயினால் வார்த்தையை முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய நன்மையை நம்ம பெற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். கர்த்தர் கொடுக்கிற எத்தனை நன்மைகளையும் நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த நன்மைகள் எப்படி இருக்குதுன்னா இந்த நன்மையை நினைக்காமல் ஆண்டவருக்கு விரோதமாகவே பேச வைக்குது. எலியாவுக்கு விரோதமாகவே இந்த லேடி பேசுகிறாங்க பாருங்க, இந்த சகோதரி பேசுகிறாங்க பாருங்க. எப்படி பேசுகிறாங்க பாருங்க. என்னன்னா, என் குமாரனை சாக பண்ணவும் என்னிடத்தில் வந்தீரா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கூட, நிறைய சகோதரர்கள் கூட இப்படி தான் பாருங்க. ஒரு வாலிப பொண்ணு ஒன்று இருந்துச்சான். இந்த வாலிப பிள்ளை ஒரு கிராமத்தில் குடியிருந்துதான். வாயினா வாயி, பயங்கரமான வாய். அதுக்கு என்னது வாய். அந்த ஊர்லேயே, அந்த தெருவிலையும் அந்த ஊர்லேயுமே இவளை பற்றி பேரை கெடுக்க கேட்டீங்கன்னா அவள் ஒரு வாயாடின்றுவாங்க. பயங்கரமான வாயாடி. 25 வயசாச்சு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினாங்க. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வராங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. 30 வயசாச்சு, கல்யாணம் ஆகலை. 40 வயசாச்சு. அப்போ வர மாப்பிள்ளைகள் எல்லாரும் வந்து 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 பார்த்துக்கிட்டே போனாங்க. யாருமே வந்துட்டு இல்லைங்க, நீங்கள் பொண்ணை நீங்களே வச்சுக்கங்க, நாங்கள் கல்யாணத்துக்கு என்னது, நாங்கள் உங்கள் பொண்ணை நாங்கள் கட்டிக்கிறாங்க, தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன செஞ்சிட்டாங்க, சொல்ல போயிட்டாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளைகள்கிட்டலாம் வந்து என்ன குண்டா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல. இன்னொரு மாப்பிள்ளை வந்தாருன்னா, ஆமாம் உன் மூஞ்செல்லாம் பார்த்தா எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்குற மாதிரி. அந்த மாதிரி இன்னொரு மாப்பிள்ளை வந்து வராரு. அந்த மாப்பிள்ளை வரும்போதெல்லாம் வந்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்கணுமா, நான் சமைக்கணுமா இப்படின்னா ஒவ்வொரு மாப்பிள்ளை வரும்போதெல்லாம், பார்க்க வரும்போதெல்லாம் ஒவ்வொரு காரியத்தை வீட்டில் இருக்கவங்க யாருமே பேச மாட்டாங்க. அப்பா பேச மாட்டார், அம்மா பேச மாட்டார். இது எல்லாம் பேசுகிறதெல்லாம் யார்? இந்த பொண்ணு. இந்த பொண்ணு பேசும்போது 40 வயசாகும்போது ஒரு ஆள் வராரு அந்த வீட்டை தேடி. வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா, இத்தனை நூற்றுக்கணக்கான பேர் வந்துட்டு மாப்பிள்ளைகள்லாம் வந்தாங்க இந்த பொண்ணை பார்க்குறதுக்கு. ஒருத்தருமே என்ன செய்யலை, இந்த கல்யாணமே கட்டிக்கல. அப்போ ஒரே ஒருத்தர் மாத்திரம் 40 வயசாயிடுச்சு. அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கவலையாச்சு. ஐயோ இந்த புள்ள வந்து வாயா அடிக்குதே, இந்த பிள்ளைய கட்டுப்படுத்த முடியலையே, நீ அமைதலாக இரு அப்படின்னா. ஏன் எனக்கு என்ன குறைச்சல், நான் வாயா இருக்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு வார்த்தை. இப்போ இப்படிப்பட்ட இதில் இருக்கும்போது 40 வயசாகும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கவலை வர ஆரம்பிச்சிச்சு. என் பிள்ளைக்கு 40 வயசாயிடுச்சு, யார் என் பிள்ளையை கட்டிக்குவா அப்படின்னும் போது 40வது வயசில் ஒருத்தன் வரான். 40வது வயசில் ஒருத்தன் வந்து நான் வந்து உங்கள் பிள்ளையை கட்டிக்கிறேன் அப்படின்னோடனே, அப்போ இந்த 40வது வயசில் வந்து இந்த பையன் வந்து உட்காந்து 40வது வயசில் வந்து இந்த பையன் வந்து நான் கட்டிக்கிறேன்னு சொன்னவன், ஆமாம் உங்கள் பிள்ளையை நீங்கள் கொடுப்பீங்களான்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, சரி நான் கொடுத்துட்றேன், என்ன இருந்தாலும் நான் உங்கள் பிள்ளைக்கு நாங்கள் என்ன செய்கிறேன், என் பிள்ளைய உங்களுக்கு நான் கொடுத்துறேன், என்ன இருந்தாலும் என் பிள்ளைய நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் கட்டிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட்டிகிட்டு போனால் போதும், அவ்வளோதாங்க வேணும், உங்களுக்கு எதை வேணாலும் நான் கொடுக்க நான் தயாராக இருக்கிறோம், பணம் வேணுமா நான் கொடுக்குறேன், நகை வேணுமா நான் கொடுக்குறேன். இந்த பிள்ளை நம்ம வீட்டில் இருந்து காலியானா போதுன்னு நினைக்கிறாங்க, பெற்றோருடைய கடமை முடிஞ்சிட்டா போதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ பக்கத்தில் வீட்டுக்காரம்மா கேட்குறாங்க, இந்த பொண்ணையா போய் கட்ட போகிறீங்க, ஐயோ அது வாயாடியாச்சே, அது புள்ள கல்யாணம் காட்டாதீங்கன்னார். ஆனால் அவர் என்ன செஞ்சால் அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நம்ம மனைவியே தானே வரப்போகுது அப்படின்னு நினச்சி கூப்பிட்டுக்கிட்டார். கல்யாணம் ஆனது. கல்யாணத்தில் மணமேடையில் வந்துட்டு என்ன மணமேடையில் வந்து இந்த கலர் ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கீங்க அப்படின்னுச்சு. ஆமாம் சாப்பாடெலாம் என்ன போட்டிருப்பாங்க, நீங்கள் என்ன எனக்கு கொண்டு போவீங்க அப்படின்னு கேட்டுச்சு. போகும்போது என்னை வந்துட்டு நீங்கள் பைக்கில் கூட்டிகிட்டு போவீங்களா, இல்லை குதிரையில் கூட்டிகிட்டு போவீங்களா, எந்த மாதிரியான வண்டியில் கூட்டிகிட்டு போவீங்க. மணமேடையில் அம்மா நீ கொஞ்சம் அமைதலாக இரு, நீ பேசாது, இப்போ பேசக்கூடாது, எல்லா சொந்த பந்தங்களாம் வந்திருக்கிறாங்க, நீ என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ட்டு. சரி சாப்பிட்லாமா அப்படின்னு சாப்பிடும்போதே, சாப்பாடு பாரு செஞ்சுருக்கானுங்க பாரு மடையனுங்க, என்ன மாதிரி செஞ்சுருக்கானுங்க, ஒன்றுமே லாக்கி இல்லாத சாப்பாடை செஞ்சுருக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஊர் முழக்க எனக்கு கத்துற மாதிரியான விதத்தில் கேட்ட ஆரம்பிச்சுது. இந்த மாப்பிள்ளை என்ன செஞ்சார்னா, சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு என்ன செஞ்சார்,
நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு குதிரை வண்டியில் ஏறி உட்கார வச்சார். வாமா குதிரை வண்டியில் உட்காரு அப்படின்னார். குதிரை வண்டியில் உட்காருன்னே குதிரையில் உட்காந்துச்சு. உட்காந்த உடனே குதிரை போயிட்டே இருக்குது. குதிரை என்ன இப்படி ஓடுது, நல்லா ஓட மாட்டாதா, நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக முறுக்குங்க அப்படின்னுச்சு. இந்த அம்மா சொல்லும் போதே குதிரை கொஞ்சம் மக்கார் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்ன செய்யுது, குதிரை குதிரை கொஞ்சம் கொஞ்சம் நெளிச்சுக்கிட்டு ஓடாமல் மக்கார் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கிணச்சிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு அது இருக்கிற இடத்துல நிற்க ஆரம்பிச்சுது. அப்போ இந்த மாப்பிள்ளை பார்த்தாரு, அந்த குதிரையை பார்த்து சொன்னார், பாரு ஒரே ஃபஸ்ட்டு வார்னிங் உனக்கு கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு வார்னிங் உனக்கு கொடுக்குறேன், அமைதியில் ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படின்னார். இந்த குதிரைக்கு ஒன்றும் தெரியல, திரும்பவும் புரியல, திரும்பவும் வந்துட்டு போன்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் போயிட்டு திரும்பவும் மக்கார் பண்ண ஆரம்பிச்சிது. ரெண்டாவது வார்னிங் கொடுக்குறேன், எச்சரிக்கை பண்ணுறேன், நீ அமைதியாக இரு போயிரு அப்படின்றார். கேட்ட உடனே போகலை. அப்போ மூணாவது வார்னிங்னு சொல்லும்போது பாக்கெட்டில் இருக்கிற துப்பாக்கி எடுத்து அந்த குதிரையை என்ன செஞ்சார், கட 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 கடன்னு என்ன செஞ்சிட்டாரு, சுட்ட உடனே என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. என்னங்க குதிரையை நீங்கள் கொன்னுட்டீங்களே, குதிரையை சுட்டிட்டீங்க, நான் எப்படி போகிறது, ஃபஸ்ட்டு வார்னிங் உனக்கு கொடுக்குறேன். சொன்னதே இல்லையோ அந்த பொண்ணு என்ன செஞ்சிருச்சு, வாயை மூடிக்குச்சு. இப்போ நிறைய பேர் வாயினால தான் கெட்டு போகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் இருக்கிற தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்யறதுன்னா முறுமுறுக்கிற வேலை, வாயினால தான் எல்லாருமே இது பண்ணுறோம். இன்னைக்கு புருஷன் எவ்வளவு நன்மையை செஞ்சாலும் சரி, என் புருஷன் எனக்கு எதுவுமே செய்யலை, எனக்கு எதுவுமே, அவன் அந்த ஆளை கட்டிட்டு வந்ததுலேருந்து ஒன்றுமே எனக்கு நடக்கலைன்றான். ஆனால் அவங்களால தான் வாழ்க்கையை இந்த நிமிஷம் வரலும் நடந்துட்டு இருக்கும். இருக்கிறதை வைத்து சந்தோஷப்படுவதற்கு அவர்களுக்கு இல்லாமல் இருக்கு. அப்படிதான் இந்த அம்மாவும் யாருக்கு நன்மையை செஞ்சாங்களோ அந்த நன்மையை செய்தவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால், ஐயா என்னை பஞ்சத்தில் எனக்கு ஆண்டவர் மூலமாக உங்களுக்கு கொண்டு வந்து என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சீங்களேன்னு சொல்லாதபடி, ஒரு பையன் செத்து போகணும்னு நினச்ச ஆள் பையனும் தான் சாவணும், அவனும் தான் வந்து தற்கொலை பண்ணியிருக்கணும், அவனும் தான் செத்து போயிருக்கணும், இந்த அம்மாவும் தான் செத்து போயிருக்கணும். ஆனால் உடல்நிலை சரியில்லாமல் போய் மூச்சு நிற்கிற வந்தபோதே இந்த வசனத்தில் 18வது வசனத்தில் பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, என் குமாரன் சாக பண்ணலாமா என்று என்னிடம் வந்தீர்களா, என் பிள்ளைய சாகடிக்க தான் நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். பாவம் தேவ மனுஷன் இந்த எலியா தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக போய் இந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் மறு ஜீவனை பற்றி கொண்டு என்ன செஞ்சார், கொண்டு வந்து விட்டார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் என்னென்ன நன்மைகளை செஞ்சிருக்கிறாரோ அந்த நன்மைகளை நம்மளுடைய வாழ்க்கையில நினைச்சு உள்ளத்திற்குள்ளாக சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் பஞ்சமான ஒரு சூழ்நிலைகள் வரலாம், மோசமான ஒரு சூழ்நிலைகள் வரலாம், சமாதான சீர்கேடான சூழ்நிலைகள் வரலாம், வறட்சியான சூழ்நிலைகள் வரலாம். உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் பிடிக்கவே வாழவே பிடிக்கலங்கிற ஒரு நிலைக்குள்ளாக நீங்கள் வரலாம். இப்படிப்பட்ட நிலையில கூட கர்த்தர் உங்களை உயிரோடே காக்கிற கர்த்தராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. இரண்டாவதான காரியம் கவனிங்கள், தேவன் சொல்லக்கூடிய ஒரு வசனத்திலே நாம் வாசிக்க போகிறோம். தேவன் பஞ்ச காலத்திற்கும் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆமென். இரண்டாவதான ஒரு விஷயம், பஞ்ச காலங்கள் நடக்கலாம், பஞ்ச காலத்திலும் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறவர், ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்கள், 1 ராஜாக்கள், அதே 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள் பார்க்கலாம். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும். கவனிங்கள், அதே எலியா பஞ்ச காலத்தில் இருக்கும்போது இந்த பஞ்ச காலத்தில் கூட கர்த்தர் என்ன செய்தார் என்றால், தேசம் முழுவதிலும் பஞ்சங்கள் ஏற்பட்டது, தேசம் முழுவதிலும் அங்கு வறட்சியான ஒரு சூழ்நிலைகள் வந்தபோது கூட கர்த்தர் என்ன செய்தார் என்றால், காக்கையை கொண்டு, வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும். காகங்கள் விடியற் காலத்து அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். கவனிங்க, இப்ப கர்த்தர் பாருங்க, யாரை கொண்டும்
யாரை வைத்தும் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. காகம் பாருங்க, இன்றைக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ செய்கிற விஷயத்தை அன்றைக்கு எலியாவின் காலத்தில் எது செஞ்சிருக்குது? காகம் செஞ்சிருக்குது. காகத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க பார்ப்போம். இருக்கிற பறவையிலேயே எத்தனை பேர் காகத்தை வந்துட்டு நீங்கள் வீட்டில் வளர்த்துருக்கிறீங்க? யாராவது நீங்கள் வளர்த்தது யாராவது பார்த்துருக்கீங்களா? என் வாழ்க்கையில் நான் யாரையுமே நான் பார்த்தது கிடையாது. காக்காவை நான் வளர்த்துருக்கிறேன் அப்படின்னா கிளியை வளர்த்துருக்கோம் இல்லையா? கிளி வந்துட்டு என்ன செய்யுது? வளர்த்துருக்குறோம். அதே மாதிரி என்ன செஞ்சுருக்கிறோம்? புறாவை வளர்த்துருக்குறோம் இல்லையா? மைனாவை கூட வளர்த்துறோம். மைனாவை வளர்த்தும் போது கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொன்னால் அதுவும் கர்த்தர் நல்லவர்னு சொல்லுது இல்லையா? கிளிக்கு சொல்லி கொடுத்தா போதும். ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவன் போயிட்டு கிளியை வளர்த்துருக்குறாங்க. கிளி வளர்த்துருக்கும்போது அந்த கிளிக்கிட்ட நான் பேசணுன்னு போனால் போடா மண்ணாங்கட்டின்னுச்சு என்னை பார்த்து. அப்போ மண்ணாங்கட்டிங்கிற ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அணிலை கூட வளர்த்துறோம். எங்கள் வீட்டில் கூட ஒரு அணில் வளர்ந்துட்டு இருக்குது. பாவம், அதை எங்கேயோ இருந்து எடுத்துகிட்டு வந்து காப்பாற்றினா அது பாட்டு காலையில் எழுந்திரிச்சு போகுது. எங்கேயோ மரத்துக்கெல்லாம் மேலாம் போய் ஏறிட்டு அவன் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் போய் பார்த்துட்டு திரும்பி வந்து நைட்டில் வந்து எங்கள் வீட்டில் வந்துக்குது. போயிட்டு பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வருது வான்ட்டு எங்கள் வீட்டுக்கு. இதுதான் எங்கள் வீடுன்ட்டு. நல்லா வீட்டில் வந்து காலையில் எழுந்திரிச்சு முகத்தெல்லாம் ஏறி தலையிலெல்லாம் ஏறி எல்லாம் விளாண்டுட்டு இருக்கிறதெல்லாம் அம்மா கொடுக்குறது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு திரும்பவும் பாயிட்டு காலையில் போயிட்டு திரும்ப சாயங்காலம் வந்துடுது. பாருங்க, வளருது. காக்காவை நம்ம இப்படி வளர்த்துறோமா அப்படின்னா கிடையாது. காக்கானுடைய கரையிற விஷயமே வந்து நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும் இல்லையா? காக்காவை கண்டதையும் சாப்பிடும், அருவருப்பாக இருக்கும். அன்றைக்கி ஒரு ரோட்டில் பார்க்குறேன், ரோட்டில் நல்லா எவனோ காரி துப்பி எச்சி சளி துப்பி இருப்பான் போலுக்கு அதை கூட எடுத்து சாப்பிடுது. பரவாயில்ல, இனிமையாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு. குப்பை குழியில் கூட என்ன செய்கிறது? அந்த காக்காய் காலையில் எழுந்திரிச்சோன்னே பிச்சு எந்தெந்த பேக்கெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி என்ன செய்கிறது? எல்லாத்தையும் சாப்பிட பார்க்குது. அனைத்துண்ணி இப்படிப்பட்ட காக்கா. ஆனால் காக்கா மனுஷனுக்கு ஆப்போசிட், அந்த எதிரியாக நம்மளை பார்க்குது. ஒரு நாள் பார்க்குறேன் காக்காவை காரணமே இல்லாமல் வந்துட்டு என்னை வந்து மண்டையில் வந்து மடார்னு கொத்திட்டு ஓடுது. நான் என்னடா செஞ்சேன் அப்படின்னா, ஏதோ நான் அந்த மரத்துக்கு அடியிலேருந்து நான் ஏதோ தென்னை மரத்துக்கு அடியில் நின்றுட்டேன், அவ்வளோதான். அது மேலே கூடி கட்டி இருக்குது. எங்கேயோ வந்து நம்மளை கெடுக்க போகிறான்னு நினைக்குது. ஒரு காக்கா குஞ்சியை நமக்கு தொட போனீங்கன்னா போதும், ஒன்று அந்த பட்டாலுமே என்ன செய்யும்? சூழ்ந்துக்கிட்டு நம்மளை கத்தும். நம்ம வந்து அதை சேவ் பண்ணணும், அதை பாவம் பராமரிக்கணும், அதை பாதுகாக்கணும்னு தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம். அதை கூட செத்து போன பணத்தை கூட நீ என்னது, நான் செத்து போயிட்டேன்னா கூட அதை கூட நீ தொடக்கூடாதுன்னு நினைக்குது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு காக்கா அது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நாங்கள்லாம் பண்ணை தூக்கிட்டு போனால் பண்ணை கூட பிடிங்கிட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு காக்கா கூட பஞ்ச காலத்திலே எலியாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செஞ்சதுன்னா, காலையிலும் சாயங்காலத்திலும் சுட சுட அப்பத்தையும் என்ன செய்கிறது? இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்கிறதாம். இறைச்சியும் கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. எங்கேயோ இருக்கிறது, தான் வயிறு பொழைச்சா போதுன்னு நினைக்கிறது, தாட்டிருந்து ஏதாவது இருந்தால் கிடைக்குமான்னு நினைக்கிற ஒரு காக்காவுக்கு கர்த்தர் புகுட்டி, கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அந்த பஞ்ச காலத்திலும் உதவி செய்வார் என்றால், உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் எதிர்பார்க்காமல் இருக்கிற எதிர்பார்க்காத மனிதனை கொண்டு கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றா இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் நினைவுகள் என் நினைவே கிடையாது. உன் வழி நீ ஒரு ரூட்டு போட்டு வச்சிருக்கலாம்ப்பா. என் பிள்ளைக்கு இதை தான் செய்யணும், என் பிள்ளைக்கு இதுதான் கிடைக்கணும், என் பிள்ளை இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், என் பிள்ளைய வளர்த்தும் போது நான் இப்படி தான் நான் வளர்த்த போகிறேன், நான் என் பிள்ளைய வளர்த்தனா எனக்கு என் பிள்ளைகள் எல்லாரும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரூட் போட்டு வச்சுருப்போம், நம்ம ஒரு திட்டம் வச்சுருப்போம், நம்ம ஒரு வழி போட்டு வச்சுருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வழி என்கிட்ட பழிக்காது, உன் திட்டமெல்லாம் எனக்கு வேலைக்காகாது, உன் திட்டமெல்லாம் எனக்கு உன் திட்டமெல்லாம் சின்ன திட்டம், உன் மூளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மூளை,
உன் மூளையில் வச்சு நீ சிந்திக்கிறதே நீ இவ்வளவு இருக்கும்னா, இந்த உலகத்தின் அண்ட சராசரத்தை படைத்து மலைகளையும் மேடுகளையும் சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கின கர்த்தராகிய நான் திட்டம் போட்டிருந்தேன்னா எவ்வளோ பெரிய ஒரு திட்டமாக இருக்கும். அந்த திட்டத்தை வச்சு நான் யோசிக்கிறேன். உனக்காக நான் செய்கிறவனாக இருக்கிறேன். உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் பாதைகள் என்னுடைய பாதைகள் அல்ல, உன்னுடைய நோக்கம் என்னுடைய நோக்கம் அல்ல. நான் உன்னை குறித்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேங்கிறார். அப்ப உங்க சூழ்நிலைகளை நீங்க போயிட்டு நீங்க வறட்சியான ஒரு சூழ்நிலைகள் நீங்க போறீங்களா? உங்க பிள்ளைகள் ஒரு அடமெண்டா இருக்கிறாங்களா? உங்க பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருக்கிறாங்களா? உங்க பிள்ளைகள் வந்துட்டு ஒரு எதிர்காலமே இல்லை, ஏன் எனக்கு வாழ்க்கை என்ன, எனக்கு எதிர்காலம்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்களா? எல்லாத்துக்குமே கேள்விக்குறியா இருக்குது. இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு விடையே தெரியல என்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எல்லாம் போட்டிருக்க திட்டங்கள்லாம் ஓகே தான், இதை விட நான் உனக்கு ஒரு பெரிய மகா பெரிய ஒரு மேஜரான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு பெரிய மெகாவான திட்டத்தை வச்சிருக்கிறேன். இந்த திட்டத்தின்படி நீ கீழ்ப்படிந்திருப்பாய் என்றால், இந்த திட்டத்தின்படி நீ அடங்கி இருப்பாய் என்றால், இந்த திட்டத்தின்படி நீ வாழ்வாய் என்றால், கர்த்தராகிய நான் உன் வாழ்க்கையிலே செழிப்பை கட்டளிடுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். நீங்கள் சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் இளையப்படைய செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. சோர்வு எதனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு வருகிறது? சோர்வு எதனால் வருகிறது? உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், கிறிஸ்து என்னை நேசிக்கிறார், கிறிஸ்து என்னை தான் நேசிக்கிறார், கிறிஸ்து என்னை போஷிக்கிறவராக இருக்கிறார், அவர் என்னை பராமரிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் என்னுடைய காரியங்கள், என்னுடைய தேவைகள், என்னுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நான் எந்த பிரச்சனைகளை போகிறேன், எந்த பிரச்சனைகளை நான் மேற்கொள்ளுகிறேன், எந்த பிரச்சனைகள் நடுவில் நான் கடந்து செல்கிறேன், இதை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்குள் இருக்கும் என்றால் நீங்கள் நிச்சயமாலுமே நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள். ஆமென். பஞ்ச காலத்தில் உங்களை உயிரோடு காக்கிற கர்த்தர், பஞ்ச காலத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். எலியாவுக்கு பாருங்க, யார் இப்போ ஒரு மனுஷன் கொண்டு வந்து கொடுத்திருந்தா கூட இது சாதாரணமாக போயிருந்துருக்குங்க. எதிர்பாராத ஒரு காரியத்தை கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் உங்களுக்கு செய்வார். நீங்க நினைப்பீங்க இவரால் தான் இவரால் தான் எனக்கு ஆகும்னு நினைப்பீங்க, இவரால் தான் எனக்கு காரியம் ஆகும்னு சொல்லிட்டு அவர் காலிலே போய் விழுந்து கிடப்பீங்க. நீங்க மனுஷனிடத்தில் நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பதே. மனுஷனை நீங்க நம்பிட்டு வாழ்க்கையை நடத்த நினைக்காதீங்க. மனுஷனை நினைச்சிட்டு வாழ்க்கையை நீங்க தோங்கன்னு நினைச்சீங்கன்னா அங்க நிறைய தோல்விகளை பார்ப்பீங்க. அதுக்கு மேல நீங்க நிறைய அவமானத்தை தான் நீங்க சந்திக்க நேரிடும். எலியாவை காப்பாற்றின கர்த்தர் ஒருவர் இருப்பார் என்றால் உங்க வாழ்க்கையும் காப்பாற்ற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அப்ப அவர் மேல நீங்க நம்பிக்கை வைங்க. அப்ப கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தர் என் குடும்பத்தை பாதுகாக்கிறாருங்க. கர்த்தர் என் குடும்பத்தின் மேல அவர் பிரியம் வச்சிருக்கிறாரு. அப்ப நீங்க அவருக்கு பிரியமாய் இருக்கும்போது கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறவராக இருக்கிறார். அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். நீங்க ஃப்ரீயா இருங்க, அவ்வளவுதான். எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல நீங்க எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, பாரத்தை இறக்கி வைங்க. கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் மேல உங்க பாரத்தை எல்லாத்தையும் இறக்கி வைங்க. உங்களுக்கு பாரம் நிறைய இருக்கலாம், பிரச்சனையை நிறைய சுமந்துட்டு இருக்கலாம், வாழ்க்கை ஒரு ட்ரையான ஒரு வாழ்க்கையாக போய்கொண்டு இருக்கலாம், ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலைகளை உங்களுடைய ஒவ்வொரு நேரமும் நீங்க அனுபவிச்சு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை வறட்சியான சூழ்நிலையில மட்டும் உங்களை கொண்டு போறதுக்காக உங்களை அழைக்கவில்லை. உங்களை வறண்ட நிலத்திலிருந்து உங்களை செழிப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு வருவதற்கு தான் கர்த்தர் உங்களுக்கு தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நாம செய்ய வேண்டிய முதல் காரியம், நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் என் பாதுகாவலர். கர்த்தரை நம்பி இருக்கக்கூடிய நான் ஒருபோது நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என்னுடைய தேவைகள் யாவையும் சந்திக்கிறார்.
கர்த்தரை அறியாம என் வாழ்க்கையில் இருக்கிற ஒன்றும் கீழே நடக்காது, வாழ்க்கையில் நடக்காது இப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேண்டும். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய வசனத்தை பார்த்தோம். யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு குழியில தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் யோசேப்போடு கர்த்தர் இருந்தது நிமித்தமாய் கர்த்தர் அந்த பஞ்சத்திலிருந்து யோசேப்பை கொண்டு போய் அந்த செழிப்புள்ள தேசத்தில் கொண்டு போய் முன்னாடி ஆயத்தப்படுத்தி இருப்பார் என்றால், உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தில் முதல் காரியம், நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும். நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய வாழ்க்கை அவருடைய வார்த்தையில் மேல நிலைச்சிருந்தா மட்டும்தான் கர்த்தர் எதையுமே செய்வார். நான் எதையும் செய்ய மாட்டேன், நான் ஆண்டவருக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டேன், நான் வேத வசனத்தின்படி நான் நடக்க மாட்டேன், நான் சபைக்கு ஆராதனைக்கு எனக்கு நினச்ச நேரத்துக்கு தான் நான் போவேன், எனக்கு ஏதாவது கருமாரி கல்யாணம் அப்படின்னு இருந்தால் அதுக்கு தான் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். நான் இங்கெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன். ஏதாவது பாஸ்ட் ஏன் வரல, பாஸ்ட் ஏன்டா சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டார்னா அதுக்காக மட்டும் நான் என்ன செய்கிறேன், சபைக்கு வரேன் அப்படின்னா ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். இருக்கிற வாழ்க்கை இருக்கிறதாகவே இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் நிலைச்சிருப்பீங்கன்னா நம்மளுடைய சுபாவங்கள் எல்லாமே மாறும். கர்த்தருடைய வார்த்தையில் நிலைச்சிருந்தீங்கன்னா அப்போ நம்ம வார்த்தையை நீங்கள் கேட்க கேட்க நம்மளுடைய நம்ம உடம்புல மட்டும் மாற்றம் வரக்கூடாது. நம்ம உடம்புல மட்டும் என்ன செய்யக்கூடாது, கழுத்தில் இருக்கிற நகையெல்லாம் கழட்டி போட்டுட்டு மேலே இருந்து கீழே வரலும் வெள்ளையுமா போட்டுக்கிறதுனால உடம்புல மாற்றம் வருவதில்லை. நம்மளுடைய சுபாவங்கள், நம்முடைய ஜென்மங்கள், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் இவைகள் எல்லாம் மாறும் பொழுது கர்த்தர் நிச்சயமாலுமே நம்மளுடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். பஞ்ச காலத்திலே கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்க வாழ்க்கையிலே நிலைநாட்டுகிறவராக இருக்கிறார். ஆமென். மூன்றாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவரை முழு மனதோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தரை நீங்கள் ஆராதிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். வாழ்வானாலும் சரி, சாவானாலும் சரி, பிரச்சனையானாலும் சரி, சூழ்நிலைகளானாலும் சரி, வறட்சியானாலும் சரி, வறுமையானாலும் சரி, ஒண்ணுமே இல்லாமல் போனாலும் சரி, நீங்க வாயை வச்சு சும்மாவே இருக்காதீங்க. நீங்க வாயில வேற எந்த பிதற்றலமான வார்த்தைகளை பேசிடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய ஆராதனையை நீங்க வாயில நீங்க அறிக்கை செய்து கொண்டே இருக்கும்போது அற்புதத்தை செய்கிற கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிச்சயமாலுமே அற்புதத்தை செய்வார். உங்க வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாலுமே உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பஞ்ச காலத்திலே நம்மை கைவிடாமல் நம்முடைய தேவைகளை அறிந்து, நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா போராட்டத்தையும் அறிந்து வைத்திருக்கிறவர், அவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு புதிய வழியையும் அவர் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். மனிதர்கள் உங்களுடைய வழிகளை அடைக்கலாம், பிசாசு உங்களுக்கு விரோதமாக பல வழிகளை அடைக்கலாம். கர்த்தர் ஒரு வழியை அடைச்சார் என்றால், அடைக்கப்பட்டிருக்கும் என்றால், கர்த்தர் உங்களுக்கு 7 வழியை திறக்கிறவர். உங்க குடும்பத்துக்கான ஆசீர்வாதத்திற்கு கர்த்தர் நன்மைகளை தந்து உங்களை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாருமாக எழும்பி நிற்கலாமா? காலை நேரத்தில் ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். ஆண்டவரே, என்னை பஞ்ச காலத்திலும் உயிரோடு காக்கிற கர்த்தராய் நீர் இருப்பீர் என்றால், எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகளில் போனாலும், எந்த ஆண்டவரே சூழ்நிலையில் நாங்கள் கடந்து சென்றாலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கணும். ஆண்டவரே, கர்த்தர் நீர் எங்களுடைய தேவனாய் இருந்து, எங்களுடைய கர்த்தராய் இருந்து, எங்கள் வாழ்க்கையில் யாவையும் நீர் செய்து முடிக்கணும். ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்கலாமா? தேவ சமூகத்தில் நாம் எல்லாருமாக கேட்கலாம்.
ஆண்டவரே, என்னை ஆண்டவரே பஞ்ச காலத்தில் என்னை உயிரோடு காக்கிற கர்த்தராய் நீர் இருக்க வேண்டும் ஆண்டவரே. என் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். நான் என்ன சூழ்நிலையில் போனாலும், என் பிரச்சனைகள் எல்லாம் எந்த சூழ்நிலையில் நான் போனாலும், கர்த்தர் நீர் என் தேவனாய் இருந்து என்னை எல்லாவற்றிலும் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கலாமா? எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம்.